விஷால் அவர்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கும் ரத்னம் என்கிற ஒரு திரைப்படம் இன்னும் ஒரு சில தினங்களில் திரைக்க வர இருப்பதாகவும் அதற்கான ப்ரொமோஷனில் அவர் தற்பொழுது தீவிரமே காட்டி வந்துட்டிருக்கார். அதாவது தன்னுடைய அரசியல் வருகை பற்றியும் அவர் பதிவு செய்திருப்பதும் அதன்படி நிச்சயம் நான் அரசியலுக்கு வருவேன் என அவர் உறுதியாகவே தெரிவித்து வந்திருக்கார். அதாவது ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய அரசியல் வருகை பற்றியும் அவரிடம் கேட்கப்பட்டிருக்காங்க. மேலும் அவர் வந்ததால் தான் நீங்களும் அரசியலுக்கு வருவேன் என்று அறிவித்துள்ளீர்கள் எனவே கேட்கப்பட்டதற்கு அதை மறுத்துள்ள விஷால் அவர்கள் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கு முன்பிருந்து இருக்கிறது. அதே போல விஜய் சார் அரசியலுக்கு வந்ததில் என்னுடைய கனவும் நிறைவேறாமல் போய்விட்டது எனவும் சொல்லி வந்திருக்கார். அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்களை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்பது அவருடைய நீண்ட நாள் ஆசை என்றும் தற்பொழுது விஜய் சார் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு திரைப்படத்தோடு சினிமாவிற்குமே முழுக்கப்பட இருக்கார். அதனால பாத்தீங்கன்னா என்னுடைய இந்த கனவு நிறைவேறாமல் போய்விட்டது என அவர் வருத்தத்தோடு தெரிவித்திருப்பதாகவும் மேலும் தன்னுடைய அரசியல் நிகழ்ச்சியின் மற்ற விவரங்கள் விரைவில் வெளியாகும் என்றுமே தெரிவித்து வந்திருக்கார். சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா இவர் சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டது கூட விஜய் சாரை பார்த்துதான் என்றும் அதே போல தான் இந்த அரசியல் வருகையுமே என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.